வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி யாருமே கஷ்டப்பட்டுருக்க முடியாது ஒரு தாய் இல்லாமல். நான் பட்ட கஷ்டத்தை நான் ஏற்கனவே ஒரு 6000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது சொல்லியிருக்கேன். இப்போ புதுசாக அந்த 1,15,000 பேர் இருக்கீங்களா, உங்களுக்கு தெரியாது. என்னைய மாதிரி இந்த கஷ்டத்தை யாருமே அனுபவிச்சிருக்க முடியாது. வாழ்க்கையில் 2 தைரியமான விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். அதுலேருந்து தான் என் வாழ்க்கையில் நான் தைரியமாகவும் என்னுடைய பழக்கவழக்கங்களில் நான் தைரியமாகவும், என் பேச்சில் ஒரு தைரியமாகவும், நம்மளை எதிர்த்து பேசுகிறவங்கள திருப்பி நம்ம எதிர்த்து பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியமாகவும், போராடக்கூடிய சக்தியும் எனக்கு கொடுத்தது இந்த 2 விஷயம் என் வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டேன். அதை தான் என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. ஃபஸ்ட்டு 2வது பையன் இருக்கான் பார்த்தீங்களா, என் பையன் 2வது பையன் சுந்தர். அவனை 50 நாளுன்னு கரெக்டாக செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறோம். எங்கள் அம்மா செத்து போச்சுங்க. நாள் சொல்கிறேன், மறுநாள் எங்கள் அம்மா செத்து போச்சு. இப்போ நான் என்ன மனநிலையில் இருந்திருப்பேன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு 5 வருஷம் கழித்து நான் மாசமாக இருக்கேன். 5 வருஷம் கழித்து மாசமானால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க எங்கள் அம்மா. தெரிஞ்சு மறுநாளே இறந்து போனால் அது எவ்வளோ வருத்தமாக இருக்கும். எங்கள் அம்மா உடம்பு முடியாமல் இருந்துச்சு. அது ஏங்கிறதையும் நான் எங்கள் அம்மா இறந்துருப்பாங்கன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இதில் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைய. எங்களுக்கு செய்யணுங்கிறதுக்காக எங்கள் அம்மா எங்கள் அக்காவுக்கு செய்யணுங்கிறதுக்காக கடன் வாங்கிருச்சு. அந்த கடனை அடைக்கிறதுக்காக காட்டு வேலைக்கு போகுது, விவசாயத்துக்கு போகுது. விவசாயத்துக்கு போகணும்னா எங்கள் அம்மாவுக்கு கால் வலி. அந்த கால் வலியில் ஊசி போடணுங்கிறதுக்காக ஒரு ஊரில் போய் முழங்காலில் ஊசி போட்டு வந்துச்சு. உடனே நல்லா இப்படி இருந்த கால் இப்படி வளைஞ்சிருச்சு. சரி, இந்த காலோடு தான் நம்ம வேலைக்கு போயே ஆகணுங்கிறதுக்காக கால் வலிக்காக மெடிக்கலில் டாக்டரோட அந்த மருந்து சீட்டு இல்லாமே என்ன செய்ய எங்கள் அம்மான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாத்திரையை வாங்கி டெய்லி போட்டுரும். மாத்திரையை வாங்கி டெய்லி போட்டுட்டு நைட்டெல்லாம் தூங்கிடும். காலையில் எழுந்திரிச்சு காட்டுக்கு ஓடி போயிடும். 6 மணிக்கெலாம் காட்டுக்கு ஓடி போயிடும். மத்தியானம் 2 மணிக்கு வரும். பெட்டி கடை வச்சுருக்கு எங்கள் அம்மா. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த காட்டுக்கு போகிற அந்த 6 மணி 6:30 வரைக்கும், டிராக்டர் வர்ற வரைக்கும் எங்கள் அம்மா என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, கடையிலேயே சோறாக்கி குழம்பு வச்சு கடையில் காலையில் வியாபாரம் பால் இதெல்லாம் விற்றுட்டு போயிடும். காட்டு வேலைக்கு போயிட்டு மத்தியானம் மறுபடியும் அந்த பெட்டி கடையில் போய் உட்காந்துக்கிறோம். இதில் ரெஸ்ட் இல்லாமல் உழைச்சி அந்த மாத்திரையை போட்டு 2 கிட்னி கர்ப்பப்பை எல்லாமே வெந்து புண்ணாகி பார்க்க முடியும். காசு இருந்தால் காப்பாற்றிருக்கலாம். எல்லாம் ரிமூவ் பண்ணி எங்ககிட்ட நாங்கள் 3 பேரும் பொம்பளை பிள்ளைய 3 பேருமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அதனால் எங்கள் அம்மா யாரையுமே சிரமப்படுத்தாமல் எங்கள் அம்மா அதே இறந்து போயிடுச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சு எங்கள் அம்மா இறந்து போகுது. அதோடு நான் ஊருக்கு போய் வந்துட்டேன். எல்லா சடங்கெல்லாம் முடிச்சுட்டு கும்பகோணம் வந்தாச்சு. கும்பகோணம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா என் பேரில் ஒரு இடத்துக்கு சீட்டு போட்டிருந்துச்சு. அந்த இடத்து சீட்டை என்ன செஞ்சுச்சா ஏது செஞ்சிச்சுன்னு தெரியல. சரி விசாரிப்போம்ன்ட்டு நான் ஊருக்கு போயிருந்தேன். நான் போக மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா வயிற்றில் 8 மாதம், நிற மாதம், 7 முடிஞ்சு 8 பிறந்துருச்சு. தருணு கைப்பிள்ளை. தருணுக்கு ஒரு 4 வயசு இருக்கும், 4-5 வயசு இருக்கும். 2 பிள்ளை வயிற்று பிள்ளையோட கையில் தருணையும் கூப்பிட்டுக்கிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். என் வீட்டுக்காரங்க என் மாமியார் பஸ் ஏற்றி விட்டாங்க. நான் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போனால் எங்கள் மாமியாருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல், அப்போ நல்லா இருந்தாங்க. அன்றைக்கி கொஞ்சம் முடியாமல் இருந்தாங்க. நான் ஊருக்கு போயிட்டேன். எங்கள் ஊருக்கு போய் என்ன அந்த சீட்டு நகைச்சீட்டு என்னாச்சுன்னு கேட்குறது, இடச்சீட்டு என்னாச்சுன்னு கேட்குறதுக்காக ஊருக்கு போகிறேன். அந்த வேலையை போன அந்த ஊருக்கு போன இடத்துல தருணுக்கு, என் மூத்த மகனுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. என்னன்னு போய் பக்கத்தில் கிளினிக்கில் எங்கள் அக்காட்ட காசு வாங்கிட்டு நான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ கையில் 100 ரூபா காசு விடல. எங்கள் அக்காட்ட 100 ரூபா வாங்கிட்டு ஒரு கிளினிக்கில் போய் என்னன்னு செக் பண்ணி பார்க்குறேன். அவங்க டாக்டரு மருந்து மாத்திரை டானிக் கொடுக்காக 2-3 நாளாக கொடுக்குறேன். அந்த பயலுக்கு கேட்கவே மாட்டேங்குது. மறுபடியும் போய் மெடிக்கலில் வாங்கி அதே டானிக்கு அதே மாதிரிலாம் இன்னொரு டானிக்கு வாங்கி கொடுத்தேன். அப்படியும் கொடுக்குறேன். 2 மணி நேரம் காய்ச்சல் விடுது, மறுபடியும் வருது. எனக்கு பயமாக போயிடுச்சு. இங்கே கும்பகோணத்தில் எங்கள் மாமியாருக்கு முடியாமல் போகுது. எங்கள் மாமியார் பெட்டில் அட்மிட் பண்ணிட்டாங்க ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில், பிரைவேட் ஆஸ்பத்திரியில். நான் தருணை கூப்பிட்டுட்டு எங்கள் ஊர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகிறேன். அங்கே போனால் அவனுக்கு டெஸ்ட் எடுக்கணும், காய்ச்சலெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். இந்த காய்ச்சல் 10 நாளைக்கு மேலே குழந்தைகளுக்கு காய்ச்சல் விடாமல் இருந்தால் அது ஏதோ ஒரு வைரஸ் தாக்குன மாதிரி ஆகி போயிருமா,
நீங்கள் உடனே அருப்புக்கோட்டை ஜிஹெச்சுக்கு போங்கன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. நானும் என்ன செஞ்சேன், உடனே அப்படியே வீட்டுக்கு கூட போகாமல் அங்கேருந்து அப்படியே பஸ் ஏறிட்டேன். அங்கேருந்து பஸ் ஏறி எங்கே போயிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சுக்கு போயிட்டேன், அருப்புக்கோட்டை ஜிஹெச்சுக்கு. அப்போ எங்கள் அம்மா லோன் கட்டிக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, செத்து போனதுனால அந்த பணம் ஒரு 2000 ரூபா ஏறி இருந்துச்சு. அந்த 2000 ரூபா எங்கள் அப்பா கையில் எடுத்து வச்சு, நீ பிள்ளைக்கு முடியலங்கிறாக செலவுக்கு வச்சுக்கோன்னு நாள், எங்களுக்கு இந்த விவரம் தெரியாது, நாள் அந்த 2000 ரூபா எங்கள் அம்மா செத்து போய் என் பிள்ளையை காப்பாற்ற வருது பாருங்கள். 2000 ரூபா என் கையில் கொடுத்தாரு எங்கள் அப்பா. நான் அதோட போகிறேன். எங்கே போகிறேன், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், அருப்புக்கோட்டைக்கு. அங்கே போனால் நான் மட்டும்தான் போகிறேன். நானும் தருணை மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன். வயிற்றில் 8 மாதம் பிள்ளை. போனால் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. டெஸ்ட் எங்கே அருப்புக்கோட்டை ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி, 2 கேட்டு மெயின் ரோட் வழியாக தாண்டி போகணும், இல்லைன்னா மார்ச்சூரி வழியாக போகணும். நான் பயந்துக்கிட்டு மெயின் ரோட் வழியாக தான் போவேன். பகலில் கூட அந்த மார்ச்சூரி வழியாக போயிடலாம், நைட்டில் வர்றது கஷ்டம். இப்போ ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்கள பார்த்துக்கிற சொல்லிவிட்டு தருணை விட்டுட்டு அந்த ப்ளட்டு சாம்பிள் எடுத்துகிட்டு அங்கேருந்து வயிற்று தள்ளிட்டு வரேன். 8 மாதம்ல முடியாது, தலை சுத்தம், மயக்கம், வாந்தி எல்லாம் வரும். அப்படியே வரேன். வந்து ப்ளட் டெஸ்ட்டு கொடுத்தா நைட்டு 8 மணிக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ப்ளட் டெஸ்ட்டாக நைட்டு 8 மணிக்கு. மெயின் ரோட்டு வழியே வந்தால் ஆபத்து, யார் இருப்பாங்கன்னு தெரியாது. இந்த பக்கம் வந்தால் மார்ச்சுரி. 2 வழி. நான் பயந்துக்கிட்டு நான் சரி என்ன செய்யலாம், ஏதாவது நம்ம கடவுள் துணை இருப்பாருன்ட்டு நான் இருந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு கரெக்டாக 8 மணிங்க. அதே மாதிரி பிள்ளைக்கு நான் தான் அங்கே மாடியிலேருந்து கீழே 3வது மாடி மேலே இருந்து கீழே இறங்கி வந்து சாப்பாடு வாங்கி பால் எல்லாம் வாங்கிட்டு மேலே போய் எல்லாமே கொடுத்துட்டு 8 மணிக்கு ப்ளட் டெஸ்ட் வாங்க வர சொன்னாங்கன்ட்டு வாங்க வரேன். 8 மணிக்கு ப்ளட் டெஸ்ட் வாங்க அந்த மார்ச்சுரியை தாண்டி நான் வரணும். எனக்கு மனசில் பயம் இருந்தாலும் எங்கள் அம்மாவை நினச்சிக்கிட்டேன். எங்கள் அம்மா எனக்கு தைரியமாக, எங்கள் அம்மா இருக்குன்ற தைரியத்தில் நான் பாட்டுக்கு அப்படியே வர்றேன். விறுவிறுன்னு அந்த மார்ச்சுரியை தாண்டி வரேன். குகை மாதிரி இருக்கும், அந்த சப்புவேன்னு சொல்லுவாங்கள்ல, சப்பே ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது குகை மாதிரி போகும்ல, அது போகணுங்க. ஒரு 500 மீட்டர் இருக்கும். அதுக்குள்ளே கூடி நான் வரேன். ஒத்தையில் யாருமே இல்லை. மனசில் தைரியம் எங்கள் அம்மா தான் துணை நினச்சிக்கிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டே வரேன். மார்ச்சுரி வழியே வர்றேன். வந்து ப்ளட் சாம்பிள் வாங்க வந்தால் இன்னும் ரெடி ஆகலை. காலையில் 5 மணிக்கு வாங்குறாங்க. மறுபடியும் இப்படி கூடி போக பயந்துக்கிட்டு மெயின் ரோட் வழியே சுற்றி போய் பிள்ளையோட துணக்கு இருந்துட்டு மறுபடி காலையில் 5 மணிக்கு நான் வந்து சொல்கிறேன் நர்ஸுகிட்ட, மேடம் எனக்கு பிள்ளைய ஒத்தையில் விட்டுட்டு போக பிள்ளைய பார்த்துக்கிற யாரும் இல்லை, கொஞ்சம் எப்படியாவது யாரையா விட்டு வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு. சரின்னு பக்கத்து பெட்டில் இன்னொருத்தவங்களுக்கு வாங்க போகிறாங்க, அப்படி எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லிடுங்கன்ட்டு சொல்லிட்டாங்க நர்ஸு. நல்லா இருப்பாங்க எங்கே இருந்தாலும். வாங்கிட்டு வந்துட்டாங்கங்க. இதே மாதிரியே எனக்கு பக்கத்து பெட்டில் உள்ளவங்க தாங்க உதவி செஞ்சாங்க. இப்படியே என் பிள்ளைய 3 நாளாக வச்சுருக்கேன். எங்கள் அப்பா என்ன செய்வார், அருப்புக்கோட்டைக்கு வந்து அவரால் முடிஞ்ச சாயந்தரத்தில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை, மில்கி பிஸ்கட்டை வாங்கி கொடுத்துட்டு போயிடுவார். பாவம் சாயந்தரம் ஆம்பளையில் அவர் என்ன செய்ய முடியும், அவர் வயசு 72 வயசு. சரின்னு வந்தார், வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிடுவார். சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் இருப்பார். போயிட்டா நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய, நான் தான் அந்த 2000 ரூபா எங்கள் அம்மா இறந்த காசில் வந்த 2000 ரூபாய் வச்சு 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது, காய்ச்சல் குறையலை. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு வார்டுலேருந்து இன்னொரு வார்டுக்கு மாற்றிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. காலையில் டாக்டர் வந்து மாற்ற சொல்லிட்டாங்க. இந்த இதில் சரி வரல, நிற்குங்கிறது பிறந்த குழந்தைங்களுக்கு பார்க்குறது, இங்கே சரி வரல, நீங்கள் குழந்தைங்க வார்டு, அதாவது குழந்தைகளுக்குன்னு தனியாக வார்டு இருக்கும்ல, சின்ன குழந்தைங்களுக்கு அங்கே போங்கன்ட்டு அனுப்பிட்டாங்க. எல்லாருக்குமே கூட துணைக்கு ஆள் இருக்காங்க, எனக்கு யாருமே இல்லை. 2 கையிலையும் பை புல்லை, 2 அந்த பையில இப்படி 8 மாதம் போது வயிறு நல்லா பெரிய வயிறாக இருக்குது. வயிற்றுக்கு மேலே என் பிள்ளைய உட்கார வச்சுக்கிட்டு 2 பையவும் தூக்கிட்டு அப்படியே போகிறேன். இங்கேருந்து நடந்து இன்னொரு பில்டிங் மாற்றுறாங்க. அந்த பில்டிங்க்கு போய் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சு 10 மணிக்கு டாக்டரை பார்க்க போக சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த மாடியிலேருந்து இறங்கி டாக்டரை பார்க்க தருணை தூக்கி வயிற்று மேலே வச்சுக்கிட்டே போய் டாக்டரை பார்த்தா உடனே எக்ஸ்ரே எடுங்கங்கிறாரு. அந்த பையில வச்சுக்கிட்டு நான் மாடி ஏறி இறங்குறேன். வயிற்று மேலே வச்சுக்கிட்டு எக்ஸ்ரே எடுத்து மறுபடியும் போய் எக்ஸ்ரே எல்லாம் காமிச்சா அந்த மாதிரி ரத்தத்தில் கிருமி இருக்குது, இதை சரியாகணும்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றாங்க. இங்கே என் பையன் அட்மிட் ஆகிருக்கான் கும்பகோணத்தில். எங்கள் மாமியார் அட்மிட் ஆகிருக்காங்க. என் வீட்டுக்கார் துணைக்கி இருக்கார். வர முடியாத சூழ்நிலை, என்னாலும் கூப்பிட முடியல. அவங்க அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவர் பார்க்கணும். எனக்கு என் பிள்ளை இருக்குது, எனக்கு யாருமே இல்லை. எங்கள் அக்கா வந்து பார்த்துட்டு போயிடுச்சு. ஆனால் என் கூட யாருமே தங்கலை. நான் வந்து எங்கள் அம்மா தான் என் கூட துணையாகவே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு
எங்கள் அம்மா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மா எல்லாருக்குமே செஞ்சுருக்குங்க. எங்கள் அம்மா யார் குழந்த பெற்றாலும் போய் கூட இருக்கும். நான் ஊருக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் எங்கள் சொந்தக்காரங்க அந்த இடத்துல ஒருத்தருமே வரல. அது எனக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருந்திருக்கும். அதனால தான் நான் என் சொந்தங்களை வெறுக்கிறதுக்கு காரணமே அதுதான். இவ்வளோ பேர் அந்த ஊரில் இருந்து, நான் பிறந்த ஊரில் அத்தனை பேர் சொந்தம் இருந்தோம், ஒருத்தர் கூட என் பிள்ளைய பார்க்க வரலைங்கிறதுனாலேயே எல்லாத்தையும் வெறுத்து உதறி தள்ளிட்டேன். எதுக்குமே போகிறதில்ல. என் வீட்டுக்காரு ஏதாவது கூப்பிட்றாங்க, விசேஷத்துக்கு கூப்பிட்றாங்கன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு வயிற்றுல பிள்ளையை வச்சுக்கிட்டு பிள்ளையை வச்சு பெட்டில் இருந்தே உன்னை பார்க்க யாராவது வந்தாங்களா, அவர் கேட்குற அந்த ஒரே வார்த்தையில் எனக்கு ரெண்டாவது போக மனசு வராது. இந்த பையலை வச்சுக்கிட்டு சரி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்ட்டு பையில் சந்தோஷமாக பேக்குக்கெல்லாம் பிள்ளையும் தூக்கிக்கிட்டு பஸ்ஸில் வீட்டுக்கு வரேன். புதூருக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்ட்டு போகிறேன். போய் இறங்குறேன், ஃபோன் வந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியார் டிக்கெட்டு போட்டேன் வரையிலேயே, ட்ரெயினுக்கு மறுநாள் சாயந்தரம் கிளம்புற மாதிரி. வீட்டுக்கு வரேன், டிக்கெட்டு போட்டுட்டு இதில் ப்ரோசிங் சென்டரில் டிக்கெட்டு போட்டு வீட்டுக்கு வரேன். எங்கள் மாமியாருக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு ஃபோன் வந்துருச்சு. என்னால் என்ன செய்யனே தெரியல. மறுபடியும் இங்கே வந்தால் ஒரு வாரம் 2 மாதம், ஒரு வாரம் 2 வாரம் இருக்கும். கரெக்டாக 2 வாரத்தில் எங்கள் மாமியாரும் இறந்துட்டாங்க. எங்கள் மாமியார் இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு 16ஆம் நாள் சாமி கும்பிட்றோம். 16ஆம் நாள் சாமி கும்பிட்றோம், கெவிலி இடிக்குது பாருங்கள், சாமி கும்பிட்றோம். அன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், பட்டீஸ்வரர் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். மறுநாள் சாமி கும்பிட்ட மறுநாள் பட்டீஸ்வரர் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். என் வீட்டுக்காரு செலவுக்கு காசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எங்கே ஜெயங்கொண்டம் தாண்டி ஒரு ஊரில் வியாபாரத்துக்கு போயிட்டார். இங்கே எனக்கு வலியும் இல்லை. 3 நாள் ஆச்சு. பட்டீஸ்வரர் ஆஸ்பத்திரியில் கும்பகோணத்தில் போய் அட்மிட் ஆயிருங்க, டேட்டு முடிஞ்சிருச்சு, குழந்தைக்கு உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டாங்க. இது கையில் தருன்னு இருக்கான். இந்த பையலை நான் பிரசவம் பார்க்க போகணும். எங்கள் வீட்டுக்கு கீரை வைக்க வர்ற அம்மாவை துணைக்கு கூப்பிட்டேன். அந்த அம்மா வரேன்ட்டாங்க. என் மாமனார் நீ போமா, எப்படியாவது துணைக்கு போமா, நான் வர்றேங்கிறாரு. நானும் அந்த கீரைக்காரம்மாவை கூப்பிட்டுட்டு போய் நல்லபடியாக ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்றாச்சுங்க. ஊசி போட்டாங்க, கொஞ்சம் நேரத்தில் வலி வந்துச்சு. அந்த ஊசி என் மாமனார் போய் வாங்கிட்டு வந்தார். குழந்த பிறந்து 1 மணி நேரத்தில் என் வீட்டுக்கார், குழந்த பிறந்து ஒரு 1 மணி நேரம் கழித்து தான் என் வீட்டுக்கார் வராரு. என் வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல் தெரியுமா. அந்த கீரைக்காரமாக குழந்தை நைட்டு வரைக்கும் என் கூட இருந்தாங்க, காலையில் வீட்டுக்கு போயிட்டாங்க. மிச்சம் அந்த 2 நாள் நானாக என் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே நானாக தான் சாப்பிட்டேன். தருண் என் கூட தான் இருந்தான், குழந்தையும் என் கூட தான் இருக்கும். என் வீட்டுக்கார் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கொசுக்கடியில் அங்கே இருக்க முடியாதுன்னு வீட்டுக்கு வந்துடுவார். டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு நாள் எனக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதை கொண்டு போய் ஓபியில் கொடுத்து நான் பிளட் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வர சொல்கிறாங்க. எனக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. என் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணால் இங்கேருந்து அங்கே வர 1/2 மணி நேரம் ஆயிரும். பக்கத்து பெட்டில் உள்ள ஒரு ஆத்தாட்டை கொடுத்து விட்டேன். அந்த ஆத்தா நடந்து போகும்னா என் ரத்தம் உறைஞ்சி போச்சு. மறுபடியும் புதுசாக ரத்தம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னால் தாங்க முடியாமல் கண்ணீர் வந்துச்சு. நம்ம ரத்தத்தை கொண்டு போய் கொடுக்கறது கூட ஆள் இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு இடந்தாங்க எனக்கு தைரியம் வந்துச்சு வாழ்க்கையில். பிள்ளை பெற்று ஒத்தையில் இருந்துட்டேன். என் பிள்ளை வயிற்று பிள்ளையோடே நான் 1 வாரம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். இந்த 2 இன்சிடெண்ட் என்ன மாதிரி யார் வாழ்க்கையிலையும் யாரும் இதை தாங்கிக்கிருவீங்களான்னு தெரியல. இந்த அளவுக்கு பெற்ற பிள்ளை, குழந்தை பெற்று ஆஸ்பத்திரியில் 1 வாரம் இருக்க முடியுமா? வயிற்று பிள்ளையோட நம்ம சாப்பிடாம அந்த ஆஸ்பத்திரி வாடையில் 1 வாரம் இருந்தேனே, அப்படி இருக்க முடியுமா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை வர வச்சுருக்கு. இதுதான் இந்த யூடியூப்பில் நான் இவ்வளோ பேசுகிறதுக்கு, நிறைய பிரச்சனைகளில் பேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு காரணம். நான் இதெல்லாம் அனுபவித்து வந்ததுனால எனக்கு ஒரு தைரியம் கிடச்சிச்சு. வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் அதை பயப்படாதீங்க, பயந்து பின்னாடி போகாதீங்க, எதிர்த்து முன்னாடி போங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவத்தை உண்டாக்கி கொடுக்கும், எனக்கு உண்டாக்கி கொடுத்த மாதிரி. அதனால் பிரச்சனைகள் நம்மளை சோதித்து பார்க்கறதுனால கிடையாது. நமக்கு பிரச்சனைகள் நமக்கு வாழ்க்கையில் தைரியத்தை உண்டாக்குது. இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.